எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னு கேட்டால், ஒருத்தர் செத்துருக்கான், காவல்துறை மட்டும் கிடையாது, சிபிசிஐடி மட்டும் கிடையாது, நீதிமன்றமாக இருந்தாலும் வெக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான். ஏன்னு கேட்டால், ஒருத்தன் செத்துருக்கான், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டதில் வந்து கொலை வழக்கா போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லி நீதிமன்றமும் கொடுத்துருக்கு. ஆனால் கொலையாளி யாருன்னு தெரியல. எவ்வளோ ஒரு வெக்கமான ஒரு விஷயம், வெக்கக்கடான ஒரு விஷயம். கொலையாளியினுடைய பெயரை கூட வந்து போடுறதுக்கு துப்பு இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் போடப்படுதுன்னா அந்த எஃப்ஐஆருடைய மதிப்பு என்ன அப்படின்னு மாதிரி இருக்கும்போது நல்லாவே தெரியும். ஏன் இந்த காவல்துறைக்கு அச்சமாக இருக்கிறது என்றால் ஜெயராஜ் பென்னிக்ஸ் ஆகிய இருவருக்கும் காவல்துறைக்கு கொடுத்த தண்டனையை போல் இங்கு உள்ள 16 காவல்துறைக்கும் கிடைத்து விடுமோ என்ற அச்சம்தான் என்று நான் நினைக்கிறேன். அவங்களுடைய விசாரணை சரியில்லாத காரணத்தினால் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், ஒரு ஸ்டேஷன் மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு எஸ்ஐ இருப்பார், அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்ஸ்பெக்டர் இருப்பார், அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் டிஎஸ்பி இருப்பார், டிஎஸ்பி மேலே நம்பிக்கை இல்லாமல் எஸ்பி இருக்கார், எஸ்பிக்கு மேலே நம்பிக்கை இல்லாமல் ஐஜி இருப்பார், ஐஜிக்கு மேலே இப்படியே வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் வந்து ஒரு காவல்துறையினுடைய தமிழ்நாட்டு காவல்துறையினுடைய போக்காக இருக்குது. மாற்றம் வரும்னு சொன்னார், அது ரெண்டாவது அதை வெளியிடலாம். ஆனால் இங்கே என்ன அப்படிங்கிற காவல்துறையினுடைய குற்றவாளிகளே காவலர்கள் 16 பேர் குற்றவாளிகள்னு சொல்லி கோர்ட்டு வந்து முடிவு பண்ணுறச்சு. அப்போ இந்த வழக்கு குற்றவாளிகளுடைய கையிலே போய் சேரக்கூடாதுன்றதுக்காக எங்களுடைய கோரிக்கையை வந்து சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு வந்து போகணும், அவங்க தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் கேட்குறோம். கோர்ட்டும் அனுமதிச்சிருச்சு, சிபிசிஐடிக்கு வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டும் அனுமதிச்சிருச்சு. என்ன பண்ணிருக்கணும், இன்னைக்கு 100 நாள் வரைக்கும் போராட்டம் பண்ணிருக்காங்க. 50 நாள் திமுக அரசில் போராட்டம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 50 நாள் வந்து தாவேகனுடைய அரசில் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. 2 பேரும் மாற்றி 50 நாள் வந்து பங்கெடுத்துக்கிட்டீங்க. இதுக்கு முடிவு என்ன? அரசனுடைய முடிவு என்ன? யாரை காப்பாற்றுறதுக்காக பண்ணுறீங்க? ஒரு எஃப்ஐஆர் போட்டால் குற்றவாளியுடைய பெயர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஒருத்தன் தனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு மாதிரியா சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நீதிபதி முன்னாடி கொடுத்துட்டு உயிரோடு இருந்தால் அது டையிங் டிக்ளரேஷன் மரணமாக்கும் மூலம் வராது. ஆனால் ஆகாஷ் வந்து கொடுத்துட்டு இறந்துட்டா அப்படின்னா அதவே ஒரு மரண வாக்கு மூலமாக எடுத்துக்கிட்டு கொலை வழக்கில் அந்த பையன் என்னென்ன பேரை போட்டான், 16 பேர் போட்டிருக்காங்கல்ல, கோர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, 16 பேர் குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்போ இந்த 16 பேரில் வந்து 6 பேரை நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ரைட்டு, சஸ்பெண்ட் பண்ணது வரைக்கும் சரிதான். ஆனால் சஸ்பெண்ட் பண்ண நபர்கள் மீது ஏன் வந்து இந்த கொலை வழக்கில் கீழே வந்து வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு பெயர் பட்டிருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறோம். உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே இந்த சிபிசிஐடி மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வழக்கை வந்து நீங்கள் தானே வந்து போடணும். இதுக்கு ஏன் இந்த காலதாமதம்? உங்களுடைய உயர் அதிகாரிகளை வந்து சொல்லதுக்கு ஆணைக்கிறங்க நீங்கள் இருக்கீங்களா? 100 நாள் வரைக்கும் போராட்டம் பண்ணி ஒரு பணமாக வந்து கிடக்குறாங்க. இதே உங்கள் வீட்டில் வந்து இது ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்க, எப்படி தூங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? எதையுமே வந்து தோணாதுல. யாரோ ஒருத்தன் என் வீட்டிலே ஒன்று கிடக்கான் அப்படின்ற ஒரு போக்காத்தானே வந்து நீங்கள் நினைக்கிறீங்க. இது எல்லா பேருடைய உணர்வாக இருக்கணும். மனிதர்களை இருக்கக்கூடிய எல்லா பேருடைய உணர்வாக இருக்கணும். ஒவ்வொரு காவல்துறையில் வந்து சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே காவல் நிலையத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருந்திருக்கும்ல, எங்கே கொண்டு போனேன் ஏது போனீங்களோ எல்லாமே விசாரிச்சிருப்பீங்கல்ல. காலை ஒடிச்சு கையை இது ரத்தம் அவ்வளவு போகிற அளவுக்கு வச்சு அந்த பையனை மரண வாக்கு உங்களுக்கு கொடுத்த மாதிரி வந்து நீதிபதிட்டையும் கொடுத்து அவ்வளவு செஞ்சோம். ஒரு கொலையாளிகளை காப்பாற்றுங்க அப்படின்னா அப்போ கொலையாளிகளை காப்பாற்றுற நீங்களும் கொலை குற்றவாளிகள் தானே. SC/ST ஆக்ட் பிரகாரம் பார்த்தா அப்போ நீங்களும் ஒன் ஆஃப் த அக்யூஸ்டாக வந்து உள்ளே சேரணும். இன்னைக்கு 100 நாள் வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில். இந்த கொலையாளினுடைய டக்குன்னு வந்து உடனே 1 நாள் 2 நாள் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டிங்களா, அந்த பேரை வந்து இது ஒன்று கைது பண்ணுங்க அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டா நாங்கள் வந்து ஒரு ஆள் 2 ஆள் கூட வந்து 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிக்கல. அந்த 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணதில் வந்து பேருதுகள்லாம் வந்து போட்டுட்டு ஒரு ஆள் 2 ஆள் மேலே வந்து ரிமாண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் வந்து பாடியை வாங்கி நாங்கள் என்னாண்டு ஏற்பாடு பண்ணிருப்போம். அடிப்பீங்க, கொலை பண்ணுவீங்க, கொலை பண்ணிவிட்டு அதே பாடியை போய் வந்து நீங்கள் எரிப்பீங்களா?
எரிக்கிறத நாங்கள் விடுவோமா என்ன? அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு கொலவையை வந்து அந்த பணத்தை வந்து உங்கள் கையில் நாங்கள் விடுவோமா? 100 நாள் போராட்டம் என்பது வேணும்னா நீங்கள் வந்து அமைதியான முறையில் வந்து இங்கே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த போராட்டம் என்பது எந்த உத்தரவு நீதிமன்றத்தில் கொடுத்தாலும் இந்த போராட்டம் என்பது அடுத்த கட்ட நகர்வு நோக்கி தான் போகும் ஒழிய ஒரு காலத்துக்கு காவல்துறையினுடைய கையில் வந்து எங்களுடைய பிரேதத்தை கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த இடத்துல கூறிக்கொள்கின்றேன். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்குவோம். நீ எத்தனை மக்களை வந்து நீங்கள் வந்து அடித்து கொலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்படி தூணுவீங்க? கொலை குற்றவாளிகளை வந்து கைது செய்யணும், கொலை குற்றவாளிகளை வந்து நீங்கள் வந்து ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ண அடுத்த செகண்டில் நாங்கள் வந்து வாங்குறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். சொன்னாங்க எஸ்சிஎஸ்டின் கீழே வழக்கு போடக்கூடாது. ஆட்டோமேட்டிக் எனத்தை தான் இருந்தாலும் எஸ்சிஎஸ்டின் கீழே வந்து வழக்கு போட்டு தான் ஆகணும். இந்த 100 நாள் போராட்டம் என்பது ஒட்டுமொத்தமாக மக்கள் வந்து ஏதோ 10 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, அங்கங்கே வந்து இருக்கிறாங்க, வந்துட்டு போகிறாங்க, எத்தனை நாள் வரைக்கும் தான் வந்து போராடுறாங்க அப்படி மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அதே போராட்டத்தை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் வழக்கில் 100 நாள் வரைக்கும் அமைதியான முறையில் போராட்டம் நடந்துச்சு. 101வது நாள் தான் அது மிகப்பெரிய வந்து போராட்டமாக இருந்துச்சு. அது காவல்துறை வந்து அப்போ துப்பாக்கி சூடுது பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வந்து வழக்கு வந்துச்சு. அது வந்து எல்லா பேரையும் வந்து கொலை குற்றவாளியாக வந்து போடணும் அப்படின்னு மாதிரி தான் வந்து இது பண்ணுறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தவறுகளுமே வந்து செய்ய செய்ய உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை காப்பாற்றுறாங்க. காப்பாற்றினாலும் எங்களுடைய மக்களுடைய போராட்டத்தின் மூலமாக காலதாமதமானாலும் உங்களுக்கு கரெக்டான தக்க தண்டனை கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச இந்த கண்டன உரை ஆற்றிய வாய்ப்பு கொடுத்த அத்தனை தோழர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழருக்கு வணக்கம்.